ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல 40% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு? இப்ப இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா வேண்டாமா? ஏற்கனவே ஹோல்ட் பண்றவங்க இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம்? இந்த செய்திகள்லாம் பார்க்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். எங்களை மாதிரி சின்ன யூடியூபருக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தாதான் நாங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால எங்களுடைய வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடரா சல்மான் கானை நியமித்திருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்துல 40% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த ஸ்டாக்கு எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கு கடந்த 5 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா 126%க்கு அதிகமான வருமானத்தை கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக இந்த ஸ்டாக் மாறி இருக்கு. அது என்ன ஸ்டாக்னா ஜிஆர்எம் ஓவர்சீஸ் லிமிடெட். எப்பயுமே ஒரு ஸ்டாக்கோட விலை ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கோட ஏற்றத்துக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கு பிராண்ட் அம்பாசிடரா சல்மான் கானை நியமித்ததுனாலையும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல 40% மேல லாபத்தை கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கு 21 ஆகஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7% மேல உயர்ந்திருக்கு. இதனால எல்லா முதலீட்டாளர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி மற்றும் கோதுமை மாவு ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். இந்த நிறுவனத்தில் சல்மான் கானை ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அதாவது 2 ஆண்டுகள் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மூலிமா பார்த்தீங்கன்னா இவங்களோட பிராண்டை வலுப்படுத்தவும், உலக அளவில் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான வாடிக்கையாளரை இழைக்கவும் அவரது சின்னமான அந்தஸ்தை பயன்படுத்திருக்கதா இந்த கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சியில் இந்த ஸ்டாக் 21 ஆகஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6.77% உயர்ந்து 274.90 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 19 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு 286.15 வரைக்கும் போயிட்டு 52 வீக் ஹையை தொட்டிருக்கு. அதாவது கடந்த ஒரு மாசத்துல 40% மேல உயர்ந்திருக்கு. இதனால இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா தற்போது 1580 கோடியாக இருக்கு. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு 2.13% கெயின் ஆகி 262.71 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 286.15 ஆகும். 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 114.15 ஆக லோ போயிருக்கு. ஜிஆர்எம் ஓவர்சீஸ் பங்கு பார்த்தீங்கன்னா முந்தைய நிதியாண்டில் இதே காலாண்டில் பார்த்தீங்கன்னா 17.4 கோடியாக இருந்த இவங்களுடைய நிகர லாபம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிதியாண்டில் அதிகரித்திருக்கு. அது இல்லாமல் Q1 ஃபினான்சியல் இயர் 2025ல் இந்நிறுவனத்தின் செயல்பாடுகளில் வருவாய் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு 15% அதிகரித்து 320 கோடியிலிருந்து 370 கோடியாக உயர்ந்திருக்கு. இந்த காரணம்லாம் பாசிட்டிவாக இருந்ததுனாலையும் இந்த கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா சல்மான் கான் நியமித்திருக்கிறதுனாலையும் இந்த ஒரு நியூஸ்னால இந்த ஸ்டாக்கை ஏற்றிருக்கதா ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலை பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போதைக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். ஜிஆர்எம் ஓவர்சீஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 1995ல் முதல்ல தொடங்கப்பட்டது. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மில்லிங், ப்ராசஸிங் அண்ட் பாஸ்மதி ரைஸு, கோதுமை மாவு இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் தொழிலே. ஜிஆர்எம் ஓவர்சீஸ் லிமிடெடோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1575 கோடி. இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 263ல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரி பி விட ஸ்டாக் பி நல்லா இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 43.9ல் இருக்கு. ஸ்டாக் பி 30.4. எப்பயுமே இண்டஸ்ட்ரி பி விட ஸ்டாக் பி கம்மியாக தான் இருக்கணும். அதுதான் நல்லது. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்கு. இவங்களோட ROE 18.3%, ROCE 12.9%.
இதுவுமே வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்லா இருக்கு 72.3%. ஆனால் டெப்ட் வந்து கொஞ்சம் இருக்கு 1.28 வந்து டெப்ட் வந்து இருக்கு. போன இயர்ல இதே 22 ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 173ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா 13 மார்ச் 2024 அன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து டொம்முன்னு 116 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. அதாவது 173லேருந்து 116 வந்து கீழே இறக்கியிருக்காங்க. அடுத்ததா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 262.71ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்னா திடீர்னு ஒரு நல்ல செய்தி வந்தால் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட் நியூஸ் வந்தால் டக்குன்னு வந்து கீழே இறக்குவாங்க. அதனால இந்த ஸ்டாக்லலாம் நம்ம வந்து கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்களா கடந்த 1 இயரில் பார்த்தீங்களா 51% மேலே கெயின் ஆயிருக்கு. 6 மந்த்ஸில் பார்த்தீங்களா 45% மேலே கெயின் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்களா இந்த ஸ்டாக்கு ஒரு 2.5% மேலே கெயின் ஆயிருக்கு. ஆனால் கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. ஆனால் இப்போ இந்த நியூஸ்னால தான் இந்த ஸ்டாக்கை வந்து ஏற்றிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்லலாம் நம்ம வந்து புதுசாக போய் பை பண்ணுறது நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட ப்ரோஸ் பார்த்தீங்களா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கடந்த 3 வருஷத்துல நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது 27% வந்து கெயின் ஆயிருக்கு. ஆனால் அதர் இன்கம் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து அதிகமாக இருக்கு. 31.8 கோடி வந்து அதர் இன்கம் வந்து காட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். இவங்களோட காம்படிட்டிவ் கம்பெனி பார்த்தீங்கன்னா பிஎஸ்ல இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் கம்பெனி பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜ், ஹேட்சன் அக்ரோ, பிகாஜி ஃபுட்ஸ், ஜைடஸ் வெல்னஸ், எல்டி ஃபுட்ஸ், அவல்டி ஃபுட்ஸ், மிஸ்ஸஸ் பிக்டாஸ் இவங்கெல்லாம் பிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் கம்பெனி. இந்த ஜிஆர்எம் ஓவர்சீஸ் லிமிடெடோட காம்படிட்டிவ் கம்பெனியா இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்களா கொஞ்சம் சுமாராக இருக்கு. அதாவது எல்டி ஃபுட்ஸ் அவல்டி ஃபுட்ஸை விட பிஇ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ப்ரைஸ் டு சேல்ஸ் ஆனால் நல்லா இருக்கு. மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது கம்மியானதாக இருக்கு. இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்து சுமாராக இருக்குது 5.14ல இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி கடன் வந்து கொஞ்சம் இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு ஜிஆர்எம் ஓவர்சீஸ் லிமிடெடுக்கு. இவி பை எபிட்டாவும் அதிகமாக தான் இருக்குது. ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ கரண்ட் ரேஷியோலாம் நல்லா இருக்குது. இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா போன ஜூன் குவார்ட்டரை விட இந்த ஜூன் குவார்ட்டர் வந்து கொஞ்சம் சேல்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டரில் கொடுத்ததே தான் இந்த குவார்ட்டர்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பிஎல்டல்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆனால் பார்த்தீங்கன்னா மார்ச் 2022ல் 79 கோடியாக காட்டின நெட் ப்ராஃபிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 2024ல் 51 கோடியாக வந்து குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா -7%. இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 1% தான் டிடிஎம்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் மட்டும் கடந்த ஒரு வருஷத்தில் 52% வந்து கெயின் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 18% வரைக்கும் ஏறி இருக்கு. இதெல்லாம் இந்த நியூஸ்னால தான் இந்த ஸ்டாக் வந்து ஏற்றிருக்காங்க. இந்த ஸ்டாக்கெலாம் எப்பயுமே ஒரு நல்ல நியூஸ் வந்தால் ஏற்றுவாங்க, பேட் நியூஸ் வந்தால் கீழே இறக்குவாங்க. அதனால இந்த ஸ்டாக்லலாம் நம்ம புதுசாக போய் பை பண்ணுறது நல்லதில்லை. ஏற்கனவே வச்சுருக்கவங்க இந்த ஸ்டாக்கை வந்து விற்றுட்டு வெளியில் வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மார்ச் 2024ல் 12 கோடியாக வந்து காட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சுமாரான வேல்யூவேஷனில் தான் இருக்குது. இவங்களோட மொத்த டோட்டல் அசட் வந்து நல்லா இருக்கு. ஆனால் மார்ச் 2024ல் 737 கோடி வந்து டோட்டல் அசட் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலாம் அவ்வளோவா நல்லா இல்லை. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கிட்ட வந்து நல்லா இருக்குது. அதாவது 72% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் எஃப்ஏகிட்ட இந்த ஸ்டாக்குகிட்ட 0.67% தான் இருக்குது. D8யும் ஜூன் 2024ல் சுத்தமாக எதுவுமே இல்லை D8. பப்ளிக்கிட்ட ஆனால் 27.05% வந்து பப்ளிக் வந்து வச்சுருக்காங்க. மொத்த நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸே பார்த்தீங்கன்னா 25,571 தான் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதனால பொதுவாகவே இதே மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்லலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு
டிசைட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த ஸ்டாக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அல்ல. அதனால நீங்கள் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஓன் அனலைஸோ இல்லைனா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையோ கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.